Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 2 பேசிக் அல்ஜிப்ரா. எக்ஸாம்பிள் 1.12. Let A equal set of all 0, 1, 2, 3. Construct on A of the following types. அதாவது A வந்து ஒரு நான் எம்டி செட் கொடுத்துருக்காங்க. இந்த நான் எம்டி செட்டை பேஸ் பண்ணி நாம் என்ன செய்யணும்னா ரிலேஷன்ஸை நாம் வந்து மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிற டைப் தகுந்த மாதிரி ரிலேஷன்ஸை நாம் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், நாட் சிமெட்ரிக் அண்டு நாட் ட்ரான்சிட்டிவ். நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்டு நாட் ட்ரான்சிட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாமளாக வந்து செலெக்ஷன் பண்ணலாம். இங்கே இருக்கிற நான் எம்டி செட்லேருந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நான் என்ன செய்கிறேன்னா 1, 2 அண்டு 2, 3 இந்த மாதிரி ஒரு நான் எம்டி செட்டை நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ரிலேஷனாக எடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகக்கூடாதுன்னா நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், நாட் சிமெட்ரி அண்டு நாட் ட்ரான்சிட்டிவ். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரி ஒரு ரிலேஷனை ஜென்ரலாக எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே நான் ரஃப் ஒர்க்கில் சொல்கிறேன். நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ இங்கே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 0, 1, 2 அண்டு 3 இருக்குது. 0 நான் செலெக்ஷன் பண்ணேன்னா 0, 0 இந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். 1 செலெக்ஷன் பண்ணுறேன்னா 1, 1 இந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். 2 செலெக்ஷன் பண்ணிங்கன்னா 2, 2 இந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். 3 நான் எம்டி இருந்தால் 3, 3 இருக்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாமே ரிலேஷனுக்குள்ளே இருந்தால் அது ரிஃப்ளெக்சிவ். பட் இந்த கண்டிஷன் எதுவுமே இல்லையே, அதனால் இது நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் நாட் சிமெட்ரிக். சிமெட்ரிக்காக இருக்கான்னு பாருங்கள். இந்த கண்டிஷன் 1, 2 இருந்தால் கண்டிப்பாக 2, 1 இதுக்குள்ளே இருக்கணும். 2, 1 வந்து மிஸ் ஆகிடுச்சு, ரிலேஷனுக்குள்ளே கிடையாது, அதனால் இது சிமெட்ரிக் கிடையாது. சரி, ட்ரான்சிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். இந்த கண்டிஷனில் 1, 2 எடுத்துக்கிறேன், 2, 3 எடுத்துக்க போகிறேன். இது இந்த ஃபஸ்ட்டு பேரோட எண்டிங் வேல்யூவும் செகண்ட் பேரோட ஸ்டார்டிங் வேல்யூ சேமாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் 1, 3 தான் செலெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ட்ரான்சிட்டிவ். பட் இந்த கண்டிஷன் இல்லையே, 1, 3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் தானே, அப்போ இது நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ இதில் ரிஃப்ளெக்ஸிவும் இல்லை, சிமெட்ரிக்கும் இல்லை, ட்ரான்சிட்டிவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நாமளாக செலெக்ஷன் பண்ணிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் பட் ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஸை நாமளாக க்ரியேட் பண்ணணும். ஏற்கனவே ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் பட் ட்ரான்சிட்டிவும் கிடையாது. ஆனால் இந்த கண்டிஷனில் ட்ரான்சிட்டிவ் மட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நான் அப்போ இதிலேருந்தே ஆன்சர் கொண்டு வரேன். இதே ஆர்டர் பேரை எடுத்துக்க போகிறேன். 1, 2 அண்டு 2, 3 எடுத்துக்கிறேன். இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக்கும் இருக்காது, ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். 1, 2 அண்டு 2, 3 ஃபஸ்ட்டு ஆர்டர் பேரோட எண்டிங் எலமெண்ட்டும் செகண்ட் ஆர்டர் பேரோட ஸ்டார்டிங் எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் 1, 3 இந்த எலமெண்ட்ஸ் வந்து இந்த ரிலேஷனுக்குள்ளே இருந்தால் ட்ரான்சிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ அந்த எலமெண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாமே. 1, 3 இப்போ நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது, பட் இப்போ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு? ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். நாம் க்ரியேட் பண்ண போகிற ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காக இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸை நாமளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1, 2 அண்டு 2, 1 நான் எடுக்கிற நம்பர் இந்த நான் எம்டி செட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி தான் நாமளாக க்ரியேட் பண்ணிக்கணும். இப்படி தான் எடுக்கணுமா இல்லை அப்படின்னா வேறு மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1, 2 அண்டு 2, 1 எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது, சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ரிஃப்ளெக்சிவ் இதில் இருக்கான்னு. இங்கே நான் எம்டி செட் வந்து 0, 1, 2 அண்டு 3 இருக்குது. 0 இருந்தால் கண்டிப்பாக 0, 0, 1, 1, 2, 2, 3, 3
இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ரிலேஷனுக்குள்ளே இருந்தால் தான் ரிஃப்ளெக்சிவ், இல்லைன்னா ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சரி, சிமெட்ரிக்காக இருக்கான்னு பாருங்கள். சிமெட்ரிக் செக் பண்ணுங்கள். சிமெட்ரிக் நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்டை யூஸ் பண்ணலான்னா, இங்கே இருக்கிற ஆர்டர் பேர் எடுத்துக்கலாம். 1,2 எடுத்தோம்னா அதோட ரிவர்ஸ் 2,1ம் இந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக சிமெட்ரிக்காக இருக்கும். சரி, டிரான்ஸ்டிவ் பாருங்கள். டிரான்ஸ்டிவ் வேணும்னா இங்கே 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. இந்த லாஸ்ட் நம்பரும் ஃபஸ்ட் நம்பரும் கேன்சலேஷன் பண்ணிட்டா 1,1 இந்த செட்டுக்குள்ளே இருக்கணுமே, அது மிஸ் ஆகிடுச்சுல்ல, அதனால் இங்கே டிரான்ஸ்டிவும் இருக்காது. அப்போ இந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிலேஷனை நாம் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன். நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷனை எடுத்துக்கோங்க. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது, ஆனால் சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்போ இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு எம்டி ரிலேஷன் எடுத்துக்கலாமே. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரிஃப்ளெக்சிவ் இருக்காது, சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும், டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். இது வந்து கண்டிஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு எம்டி ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும், பட் ரிஃப்ளெக்சிவாக இருக்காது. அதனால் நான் எம்டி ரிலேஷன் எடுத்திருக்கேன். எம்டி இந்த செட்டுக்குள்ளே இருக்கும், எந்த செட் எடுத்தாலும் அதுக்குள்ளே கண்டிப்பாக எம்டி இருக்கும். அதனால் நான் இங்கே எம்டி ரிலேஷனை எடுத்திருக்கேன். பாசிபிள் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன். ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ் மட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், சிமெட்ரிக்கோ டிரான்சிட்டிவோ சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிலேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். 0, 1, 2, 3 இருக்குது. ஸோ 0 இருந்தால் 0,0ன்னு எடுக்கணும். 1 இருக்குது, 1,1ன்னு எடுத்துக்கிறேன். 2 எடுத்திங்கன்னா 2,2, 3 எடுத்திங்கன்னா 3,3. இங்கே இருக்கிற ஈச் எலமெண்ட்ஸுக்கும் ரிஃப்ளெக்சிவ் இருந்தால் தான் ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. சரி, சிமெட்ரிக் வராத மாதிரி எடுங்க, டிரான்சிட்டிவ் வராத மாதிரி அடுத்த நம்பர் எடுங்க. 1,2 அண்டு 2,3 இந்த நம்பர் எடுத்துப்போம். இந்த இடத்துல பாருங்கள், நாட் சிமெட்ரிக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த டபுளட்ஸ்லாம் மேக்ஸிமம் 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அதனால் இந்த டபுளெட்டை செக் பண்ணாதீங்க. சிமெட்ரிக்கை செக் பண்ணுறதா இருந்தால் இந்த 2 நம்பரை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 1,2 எடுத்திங்கன்னா 2,1 இந்த செட்டுக்குள்ளே மிஸ் ஆகிடுச்சு. 2,3 செலெக்ஷன் பண்ணிங்கன்னா 3,2 மிஸ் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இது நாட் சிமெட்ரிக் தான். அடுத்தது நாட் டிரான்சிட்டிவ் பார்க்கணும். நாட் டிரான்சிட்டிவ்க்கு நம்ம என்ன செய்யலாம், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து 1,2வும் 2,3யும் எடுத்துக்கிறேன். இதோட லாஸ்ட் நம்பரும் இதோட ஃபஸ்ட் நம்பரும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 1,3 வந்து இந்த செட்டுக்குள்ளே மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இது நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்லலாம். அப்போ இந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாசிபிளான ரிலேஷன் இது தான். நெக்ஸ்ட் வி கோ டு 6th சப்டிவிஷன். ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷனை நம்ம க்ரியேட் பண்ணோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற நான் எம்ப்டி செட் 0, 1, 2 அண்டு 3 இருக்குது. ரிஃப்ளெக்சிவ் வேணும்னா இங்கே இருக்கிற ஈச் எலமெண்ட்ஸ்க்கும் ஆர்டர் பேர்ஸ் ஃபார்ம் பண்ணணும். டபுளட்ஸ் 0,0, 1,1, 2,2 அண்டு 3,3 இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் இருக்கும். இந்த டபுளட்ஸ் வந்து 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணோம். பட் நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாதுன்னா சிமெட்ரிக் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா என்ன செய்யறேன்னா ஒரு 1,2 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1,2 ஆட் பண்ணால் சிமெட்ரிக் வந்து இருக்குமா இல்லையான்னு இப்போ பார்க்கணும். டபுளட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 1,2 வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குது, 2,1 வந்து இந்த செட்டுக்குள்ளே இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து சிமெட்ரிக் கிடையாது, நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு நம்ம டிரான்சிட்டிவ் செக் பண்ணலாம். இந்த டிரான்சிட்டிவ் செக் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸையும் இந்த நம்பரும் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பாருங்கள் 1ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த 1 விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் 1,2 இங்கே அடிஷன் ஆகிருக்கு பாருங்கள். அந்த 1,2 ரிலேஷனுக்குள்ளே இருக்குது, அதனால் இது கண்டிப்பாக டிரான்சிட்டிவ். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஸ் நாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது 7th சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வி கோ டு 7th சப்டிவிஷன். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்டு நாட் டிரான்சிட்டிவ். இந்த மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பாசிபிளான ரிலேஷன்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ரிஃப்ளெக்சிவ் வேணும்னா முன்ன சொன்ன மாதிரி அந்த ஈச் எலமெண்ட்ஸ்க்கும் டபுளட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 0,0, 1,1, 2,2 அண்டு 3,3 இது ஓகே.
நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம என்ன கான்செப்ட் நம்ம எடுக்கிறது. இது வந்து டபுளட்ஸ் ஆல்ரெடி எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், பட் ட்ரான்சிட்டிவும் வரக்கூடாது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 1,2 எடுத்துக்கிறேன் அண்டு 2,3 எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் 1,2 எடுத்திங்கன்னா அதுக்கு 2,1 இன்க்ளூட் பண்ணால் தான் சிமெட்ரிக்காக மாறும். 2,3 செலெக்ஷன் பண்ணிங்கன்னா 3,2 செலெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நான் அடுத்தது ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுறேனே, ட்ரான்சிட்டிவ் நாம் செக் பண்ணலாம். அது ஏதாவது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூஸும் எடுத்துக்கோங்க. 1,2 அண்டு 2,3 எடுங்க. இந்த லாஸ்ட் வேல்யூ இந்த ஃபஸ்ட் வேல்யூ சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1,3 கிடைக்கும். அந்த 1,3 இந்த செட்டில் மிஸ் ஆகிருக்குல்ல, அதனால தான் இது நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாசிபிளான வேல்யூஸ் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 8th சப்டிவிஷன் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி ஒரு பாசிபிள் ரிலேஷன்ஸை நம்ம மேக் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல ரிஃப்ளெக்சிவ் க்ரியேட் பண்ணுங்கள். 0,0, 1,1, 2,2 அண்டு 3,3. அங்கே நம்ம கொடுத்துருக்கிற நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டபுளட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் எக்ஸாம்பிள் 1.10லே சொல்லியிருக்காங்க. அதனால் டபுளட்ஸ் வந்து டைரெக்டாகவே 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதனால் நம்ம டைரெக்டாக இதை எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we go to example 1.13. In the set Z of integers, define m is relation to n if m minus n is a multiple of 12. Prove that R is an equivalence relation. நாம் என்ன செய்யலைன்னா முதல்ல ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்க போகிறோம். இந்த நான் எம்டி செட் வந்து இன்டீஜராக இருக்குது. இந்த இன்டீஜர்ஸ்குள்ளே நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். அந்த நம்பர்ஸோட ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா அந்த 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் மல்டிபிள் ஆஃப் 12 இருந்ததுன்னா அந்த 2 நம்பர்ஸ் ரிலேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது ஆர் இஸ் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வி ரைட் set is Z and the relation if m minus n is a multiple of 12. first நான் reflexive check பண்ணுறேன். reflexiveல நாம one number selection பண்ணிக்கலாம். m belongs to Z for every. இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதான்னு பாருங்கள். ரிஃப்ளெக்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்க போகிற நம்பர் அந்த நம்பர்ஸோட ரிலேஷனாக இருக்கணும். m இஸ் ரிலேஷன் டு m. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் ரிஃப்ளெக்ஸிவ்னு சொல்ல முடியும். ஸோ இது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா இல்லையான்றது இந்த கண்டிஷனை வச்சு செக் பண்ணலாம். இங்கே 2 நம்பர்ஸ் இருந்தது, அதனால் அந்த 2 நம்பர்ஸை சப்ராக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2 நம்பர்ஸும் சேம் நம்பராக இருக்குது. அப்போ சப்ராக்ஷன் பண்ணுங்கள். m minus m equal to 0. 0 வந்துடுச்சு. அப்போ இந்த 0க்குள்ளே 12 மல்டிப்புளாக இருக்குமா இருக்காதா? 12 ப்ராடக்ட் பண்ணாலும் 0 தானே. ஸோ therefore is multiple of 12. இது 12ஓட மல்டிபிள் தான், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ therefore it is reflexive. இது ரிலேஷனாக இருக்கும், அதனால் இது ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் சிமெட்ரிக். சிமெட்ரிக்கோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு 2 எலமெண்ட்டை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். m, n இஸ் பிலாங்ஸ் டு Z. இன்டிஜர்ஸ்குள்ளே 2 நம்பர் எடுத்துக்கிறேன். சிமெட்ரிக் செக் பண்ணுறதா இருந்தால் முதல்ல நம்ம எடுத்த 2 நம்பர் ரிலேஷனாக இருக்கணும். ரிலேஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் ஒரு சம் கான்ஸ்டன்ட் கிடைக்குமா, அந்த கான்ஸ்டன்ட்டு மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா இந்த கண்டிஷன்லேருந்து n ரிலேஷன் டு mனு ப்ரூவ் பண்ண போகிறேன்.
ஸோ இதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா இதில் நெகட்டிவ் அவுட் சைடு கொண்டு வரேன். அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா n மைனஸ் m ஈக்குவல் டு 12k. போத் அண்ட் சைடு நம்ம நெகட்டிவாக ப்ராடக்ட் பண்ணோம்னா n மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12kன்னு கிடைக்கும். n மைனஸ் mன்றது அந்த ரிவர்ஸ் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணாலும் கிடைக்கிற வேல்யூ 12ஓட ப்ராடக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம இதிலேருந்து என்ன செய்யலைன்னா n இஸ் ஆல்சோ ரிலேஷன் டு mனு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் we go to transitive condition. இந்த இடத்துல நம்ம ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். l, m, n. 3 நம்பர் எடுத்துகிட்டு நான் ரிலேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறேன். l ரிலேஷன் டு m இருக்கணும், m ரிலேஷன் டு n இருக்கணும். இந்த மாதிரி நாமளாக 2 வேல்யூஸை செலக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 2 வேல்யூஸும் ரிலேஷனாக இருக்கிறதா இருந்தால் இந்த 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கணும். அப்போ இந்த 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸும் மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இந்த 2 வேல்யூஸும் சால்வ் பண்ண போகிறேன். l மைனஸ் m ஈக்குவல் டு 12k, m மைனஸ் n ஈக்குவல் டு 12c. இதை ஆட் பண்ணிங்கன்னா m கேன்சலேஷன் ஆகிடும், l மைனஸ் n. இதில் 12 காமனாக இருக்குது, அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா k ப்ளஸ் c கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் கிடைக்குது பாருங்கள். l அண்ட் n இந்த நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் மல்டிபிள் ஆஃப் c-ஆக இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக l இஸ் ரிலேஷன் டு n இருக்கும். அப்போ இந்த இடத்துல இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுனால ஸோ தேர்ஃபோர் கிவன் ரிலேஷன் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். Okay students, next we go to theorem 1.1. The number of relation from a set containing m element to a set containing n elements is 2 power mn. In particular, the number of relation and a set containing n element is 2 power n square. அதாவது இந்த இடத்துல a செட்டில் m எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, b செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு 2 பவர் mn இருக்குது. சப்போஸ் அந்த 2 செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது, n இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2 பவர் n ஸ்கொயர் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன்னா ஏ செட்டுக்குள்ளே m எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அண்டு பி செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் a கிராஸ் b, இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு mn இருக்கும். இதில் சப்செட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் சப்செட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். n ஆஃப் p ஆஃப் a கிராஸ் p இஸ் ஈக்குவல் 2 பவர் mn ரைட் பண்ணிக்கலாம். இப்போ a கிராஸ் bயில் வந்து 2 பவர் mn சப்செட் வந்து இருக்குது. சின்ஸ் எவ்ரி சப்செட் ஆஃப் a கிராஸ் b இஸ் ரிலேஷன் ஃப்ரம் a to b, நம்ம a to b வந்து ரிலேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார்ம் பண்ணும்போது a கிராஸ் பியோட சப்செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 2 பவர் mn இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எ செட் கண்டெய்னிங் m எலமெண்ட்ஸ் டு செட் கண்டெய்னிங் n எலமெண்ட் இஸ் 2 பவர் n. அதாவது a செட்டுக்குள்ளே m எலமெண்ட் இருக்குது, b செட்டுக்குள்ளே n எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம a கிராஸ் b வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. அதில் சப்செட் வந்து 2 பவர் mn இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் a to b நம்ம செக் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் கிடைக்குதுன்னா 2 பவர் mn வேல்யூஸ் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா a செட் அண்டு b செட் 2 செட்டும் ஈக்குவல் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். a செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்குது அண்டு b செட்லேயும் n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இங்கே ஆல்ரெடி நம்ம 2 பவர் mn வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸில் mோட பிளேஸ்க்கு n, என்னோட பிளேஸ்க்கு n எடுத்துக்கோங்க. அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2 பவர் n ஸ்கொயர் கிடைக்கும். இதே இதோட ஃபைனல் ஆன்சர்.